எக்ஸாம்க்கு எழுதுற மாதிரி ரொம்ப உன்னிருப்பா எழுதின்னு இருக்கிற. சர்ச்சில் ஜப குறிப்பெல்லாம் கொடுத்தாங்க, கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்சம் எல்லாம் இருக்குது, அதை டிக் பண்ணியிருக்கிறேன்ப்பா. சரிம்மா, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? சாம்பார் ரைஸ் தான்ப்பா போட்டப்பா. சரிம்மா, கொஞ்ச நேரம் ஆகட்டு, நான் அப்புறமேட்டு சாப்பிட்றேன். டைம் ஆச்சு போட்டுட்டப்பா, சாப்பிடுப்பா. வேணா இருமா, நான் அப்புறமேட்டு சாப்பிட்றேன். இன்சு ஒரு மாதிரி பெஜாரா இருக்குது. ஏன் என்ன மனசுக்கு? ஹலோ, யாரு? நான் நல்லா இருக்கிறேண்ணா, வீட்டில் தான் இருக்கிறேண்ணா. ஆமாண்ணா, ஏண்ணா அப்படி கேட்குற? நான் இப்போ கூட ராஜா மாதிரி தானே இருக்கிறேன். ஏன்னா அப்படி பேசுற? அம்மா என்னன்னா சொன்னாங்க, உனக்கு நல்லதுக்கு தானே சொன்னாங்க, வசனத்தை தானே நான் எடுத்து சொன்னாங்க, நல்ல வழியில இருக்குது, நல்ல வழியில வரணும்னு சொல்லிட்டு. சந்தோஷமா தான் இருக்கிறேண்ணா. சரி சரிண்ணா. என்னப்பா மனசு? கேட்டுன்னு தானேம்மா இந்த இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம். ஆமா, எதுக்குமா நம்மளுக்கு மட்டும் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம்? எதுக்குப்பா இப்படி ஒரு கேள்வி கேட்குற? நம்மளுக்கு மட்டும் ஏமா இப்படி கஷ்டம்? நம்ம உண்மையா இருக்கிறோம், ஆனாலும் நம்மளுக்கு கஷ்டம் மேல கஷ்டம் வருது. அண்ணா பாரு, போயிட்டு இருக்கிறான், எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமா. நல்லா இருக்கிறது உண்மைதான், ஆனா அவன் சந்தோஷமா இல்ல. என்னம்மா பெத்த புள்ளிய சந்தோஷமா இல்லைன்னு சொல்ற? ஆமாப்பா, அவன் சந்தோஷமா இல்ல. ஆனா உங்ககிட்ட காட்டிக்கலாம், சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். ஆனா நம்ம கிட்ட சமாதானமா சந்தோஷமா நம்ம சாமி கொடுத்துக்கிறாரு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தாமா இருக்குது, ஆனாலும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்களை சந்திச்சுன்னு வரோம். இதுக்கெல்லாம் எப்பதான் ஒரு வழி சொல்லுங்க. பொறுமையா இருந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ளலாம்ப்பா. 8 வருஷமா காத்துன்னு தான் இருக்கிறோமா, இன்னும் பதிலே வரலன்னா எப்படி சொல்லு? பதில் ஒரு மட்டும் காத்திருக்கணும். கர்த்தருக்குள் காத்திருக்கவன் பாக்கியவான். கேட்கறதுக்கு நல்லா தாமா இருக்குது வசனம் எல்லாம், ஆனா முடியலம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்குது, முடியல. சோது போவாதப்பா, காத்திருந்து பெற்றுக்கொள்ளலாம்ப்பா. தாவீது சங்கீதத்தில் இப்படியா சொல்லியிருக்கிறாரு, 130 அதிகாரம் 5வது வசனம், கர்த்தருக்குள் காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். நம்ம நம்பி இருக்கணும். சரிம்மா, நாளைக்கு ஒரு ஆபீஸ்க்கு போகணும், மீட்டிங் இருக்குது. மோஸ்ட்லி நினைக்கிறேன் ப்ரொமோஷன் கேட்டுருன்னு, அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோ. நான் போய் கொஞ்சம் டயர்டா இருக்குது, போய் படுத்துக்கிறேன். ஏன்பா சாப்பிட்டு படுப்பா? இல்லம்மா, வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன், கொஞ்சம் வயிறு ஒரு மாதிரி இருக்குது, போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் கொஞ்ச நேரம். ப்ரேயர் பண்ணி படுப்பா. சரிம்மா. அம்மா ஆபீஸ் போயிட்டு வரேன். சரிம்மா. ஆபிரகாம் போல் விசுவாசமும் ஈசாக்கு போல் கீழ்ப்படிதலும், ஆபிரகாம் போல் விசுவாசமும் ஈசாக்கு போல் கீழ்ப்படிதலும், இவை இரண்டும் எனக்கு வேண்டும். என்ன பண்ணாலும் சீக்கிரம் விட்டுக்கிறேன். உன்னதானே கேட்கிற லாரன்ஸ், பதில் சொல்லு. ஒன்னும் இல்ல லாரன்ஸ், என்னாச்சுன்னு கேக்குறல சொல்லு. முதல்ல அந்த டிவி ஆஃப் பண்ணு. ஏன் இப்படி பண்ணிட்டு வர லாரன்ஸ்? டிவி ஆஃப் பண்ணா இப்போ இந்த சாமி பாட்டு கேட்டு ஒன்னும் நடக்க போறது இல்ல, ஒன்னும் வர போறது இல்ல. முதல்ல ஆஃப் பண்ண அத. லாரன்ஸ், நீ அப்படி எல்லாம் பேசுற? ஆமா, நான் தான் பேசுறேன். என்ன ஆஃப் பண்ணு சொல்லினு இல்லையா? லாரன்ஸ், கடவுள் விஷயத்துல இப்படி எல்லாம் பேசாத. என்னாச்சு? எப்ப பார்த்தாலும் கடவுள் கடவுள்னு பாரு. இப்ப கூட ஆசீர்வாதம் தான் போட்டு வச்சுக்கிறேன், ஒரு ஆசீர்வாதமும் இல்ல. முதல்ல ஆஃப் பண்ண அந்த டிவியை. முதல்ல அந்த டிவி ஆஃப் பண்ணு சொன்னேன் நான். நீ ஆஃப் பண்ண மாட்டேல? கடவுள் பத்தி எல்லாம் தெரிஞ்சு இப்படி இதெல்லாம் பண்ணாத லாரன்ஸ். 8 வருஷமா நீ சொல்றது கேட்டுன்னு இருக்க, எனக்காக வாழ போறேன். பொறுமையா இருப்பா. இப்ப என்னாச்சுன்னு முதல்ல அம்மா கிட்ட சொல்லுப்பா. தகுதியே இல்லாதவனுக்கும் வேலை பத்தி தெரியாதவனுக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு. நான் உண்மையா இருந்து எனக்கு எதுவுமே செய்யலையே கடவுள். ஏன் இனிமே நான் உண்மையா வாழ போறது இல்ல, எனக்காக வாழ போறேன். கொஞ்சம் பொறுமையா இருந்தாலும் கடவுள் செய்வார். அம்மா,
தயவுசெய்து நீ நிறுத்து. இந்த கடவுள் பொறுமையாரு இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. இனிமே நீ சொல்லாத எந்த வார்த்தையும். இனிமே எனக்காக நான் வாழ போறேன். போராட்டம் வரந்தாப்பா, நம்ம தாப்பா சகிக்கணும். பொறுமையா இருப்பா. போராட்டம் பொறுமையா இருந்தாக்கா வாழ்க்கையே போராட்டம் ஆயிடுச்சு. எவ்வளவு பொறுமையா இருக்கிறது? இனிமேலாம் பொறுமையெல்லாம் இருக்க போறது இல்ல. நம்ம தாப்பா பொறுமையா இருக்கணும். அப்பதாப்பா கடவுளுக்கு இருந்து பதில் வரும். நான் தான் கடவுளே வானன்னு சொல்றேன். என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும். நரன் கடவுள் பத்தியெல்லாம் இப்படிலாம் பேசாத நரன். பொறுமையா இருக்கலாம்ப்பா. அம்மா இதெல்லாம் பேசாதம்மா, தயவுசெய்து பொறுமையா இரு. இப்பதான் தெரியுது அண்ணன் ஏன் உன்னை விட்டு போனான்னு சொல்லிட்டு. என்ன நீயே இப்படி பேசிட்டு இல்ல? சும்மா அழுது நல்லா இருக்காதம்மா, சும்மா டார்ச்சர் கொடுக்காத. போதும், இனிமே எனக்காக நான் வாழ போறேன். ஹலோ, யாரு? அண்ணா சொல்லுண்ணா. இல்லண்ணா, எங்க அம்மாவுக்கு ஒரே டார்ச்சர். ப்ரேயர் பண்ணு, காத்துருன்னு இதே டார்ச்சர் கொடுத்துருக்குது. என்ன முடியல என்னால. சரி நான் ஆகட்டேண்ணா, நான் வரேன். உங்க இருக்கு, நான் உடனடியா வரேன். சரி சரிண்ணா ஆகட்டும், நான் வரேன். இப்பயே வரேன் நான். மாவு சும்மா அழுதுங்காதம்மா. நீ அழுவ நிப்பாட்டுற இல்லையா? சரி, நீ அழுவ நிக்க வைக்க மாட்ட. நான் கிளம்புறேன். நான் எங்கடா என்ன விட்டு போற? நான் அண்ணன் கிட்ட போறேன். பாத்தியா, கரெக்ட் நேரத்துல போன் பண்ணிக்கிறாரு அண்ணன். அப்ப உங்க அண்ணன் பண்றது சரி, நான் பண்றது தப்பா? அப்ப போறியா? அண்ணன் பண்றது தப்பு தான், எனக்கும் தெரியும் தான். இனிமே நான் அண்ணன் கூட போறேன். ஜாலியா இருக்க போறேன், சந்தோஷமா இருக்க போறேன். எனக்கு பணம் காசு இதெல்லாம் தேவை. அதனால நீ என்ன எந்த டிஸ்டர்பும் பண்ணாதம்மா, தயவுசெய்து சொல்றேன். உன்னையும் நான் உனக்கும் பணம் அனுப்புறேன், நீயும் சந்தோஷமா இரு. சரியா? இனிமே இந்த அலுவலகத்தை நிப்பாட்டு. கடவுள் கடவுள் கடவுள்னு எந்த நேரமும் டிவி ப்ரேயரு இதே தான் ஆயிடுச்சு உனக்கு. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு ஒரு ஆசீர்வாதமும் காணும். 8 வருஷமா உன் பேச்சு தான் நான் கேட்டுன்னு இருந்தேன். இனிமே எனக்காக வாழ போறேன். என்ன ஃப்ரீயா விடு. காசு பணம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஆரம்பத்துல இன்பமா இருக்கும். கத்திருக்கணும் நெரிசல் இருக்கும்போது போராட்டம் கஷ்டம் வரும். நம்ம தான் காத்திருக்கணும், அதுக்கு பதில் தருவாரு. அம்மா சொல்லி கேளுல. நான் யார் சொல்லி கேட்க போறது இல்லம்மா. நான் கல்வி நிறுத்துறேன். உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் அனுப்புறேன். நீ சந்தோஷமா இருக்கு. என் வாழ்க்கையை மாறப்போகுது. என்னால எல்லாம் பொறுமையெல்லாம் இருக்க முடியாது, காத்திருக்கவும் முடியாது. இவரு சொல்லி நீ போறன்றல போ. கத்தர் சந்திப்பார். நான் காத்திருந்து ஜபிக்கிற ஜபத்துக்கு பதில் கண்டிப்பா தருவார். நீ வேணா காத்து நிறுமா, என்னால எல்லாம் காத்து நிற்க முடியாது. சரியா? நான் எப்பயே கல்வி போறேன். உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் அனுப்புறேன். நான் சந்தோஷமா இருக்கு. அப்புறம் துணியெல்லாம் எடுத்து வைமா. இதெல்லாம் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன். நான் எனக்கு டைம் இல்லை. ஏசப்பா, எல்லாரும் சின்ன நிறையாவது பேசுகிறாப்பா. அப்படி மணிகளை ஜெயசோடு நான் காத்துக்கிறேன்ப்பா. இந்த பதில் தருவே காத்துக்கிறேன்ப்பா. ஹாய். ஏய் ராஜ், எப்படி இருக்கிற? வேற சாம், நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிற ராஜ். நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ராஜ், டெய்லி நானும் ஷேக்கரும் சர்ச்சில் மீட் பண்ணுறோம் இல்லையா, ப்ரேயர் பண்ணுறோம். நீ தான் வர்றதில்ல. சரி இரு ராஜ், வண்டி விட்டு வர. எப்படி போயிட்டு லைஃப் எல்லாம்? நான் சொல்லுது உங்களுக்குலாம் வேலை இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு. அன்னைக்கு கூட ஷேக்கர் ஏதோ சொன்னான், போய் ட்ரை பண்ணியா? நானும் நிறைய வேலைக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் வேலை கிடைக்குமான்னு ஏதோ தெரில. எப்பவுமே நான் ப்ரேயர் பண்ணால் எனக்கு இமீடியட் ஆன்சர் வந்துடும். ஆனால் இந்த வேலை விஷயத்துல தான் ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. அப்படி சித்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை ராஜ், நீ ட்ரை பண்ணினே கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி சித்தம் தான் நடக்கும், பார்க்குறேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். நீ செய்றியா? நான் வேணா ரெஃபர் பண்ணுறேன், கொஞ்ச நாள் செய். இல்லை சார், இப்போதைக்கு பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. நியூ இயர் வருது, ஃபஸ்ட்டு கடவுள் என்ன பேசுகிறாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறமா போகலான்னு சொல்லிட்டுக்கிறேன். என் ஃப்ரெண்டு இன்னொருத்த மணி தெரியல உனக்கு கூட. மணி நம்ம கூட ஸ்கூலில் கூட வச்சானே. அந்த மணியா? தெரியும். அவனும் சொல்லியிருந்தான் அது வேலைக்கு. அதான் நியூ இயர் முடிச்சுட்டு சொல்கிறேன். ட்ரை பண்ணு, வேலை கிடைக்கும். நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணின்னு தான் இருக்கோம். சரி ராஜ்,
நீயும் முடிஞ்சா ப்ரேயருக்கு ஜாயின் பண்ணிக்கோ. சரி சார். ஓகே. மசி வாமா உள்ள ரைசா மசி பிரேலட்மா வாமா உட்காருங்க. என்ன மசி ரொம்ப சோகமா இருக்க? பையன் நினைச்சு சோகமா இருக்கியா? ஆமாம்மா போய் 3 வருஷம் ஆகுதுமா. வந்து கூட பார்க்கலாமா? கவலைப்படாத மசி, மகனை ஒரு நாள் கொண்டு வருவார். உனக்காக ப்ரேயர் பண்ற, சோர்ந்து போகாத. கண்டிப்பா வருவாம்மா. அவர் தான் நம்பி. சில நேரத்தில் நான் சோர்ந்து போயிடுவேன். அதுதான் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்கம்மா. எல்லாருக்கும் சோர்வு வரும் மசி, நம்ம தான் ஜெபத்தில் நிலைத்து இருக்கணும். கண்டிப்பாம்மா நான் விசுவாசிக்கிறேம்மா. மசி, உன்னை 4 வருஷமா பார்த்து நிற்கிறேன். சின்னவனை பார்த்துருக்கேன், பெரியவனை நான் பார்த்ததே இல்லையே. அவனால தான் இவ்வளவும். என்ன மசி சொல்றேன்? இவ்வளவு நாள் நமக்கு அழுகி இருக்கிற உன் பெரிய மகனை பற்றி ஒண்ணுன்னு சொல்லலையே. தப்பா நினைச்சாங்கம்மா. அவனை பத்தி சொல்ற பேச எனக்கு இஷ்டம் இல்லைம்மா. சரி மசி, எனக்கு புரியுது. நம்ம ஜெபிக்கலாம். சரிம்மா. சரி மசி, நான் கிளம்புறேன். அடுத்த வாரம் சரிம்மா. ஒரு சிறு ஜெபம் செய்யலாம். மகா கிருபையை மாண்பும் நிறைந்த எங்கள் தீவனே, ஆண்டவரே மசி இந்த தரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே மசியை காமல் தேவன் நீராக இருக்கிறபடியா பிள்ளைகளை ஆண்டவரே இரு பிள்ளைகளுமாக கொண்டு வந்து சேர்த்து குடும்பத்தை சமாதானத்துடன் காத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையில் பெற்ற நாமத்தின் ஜெபம் பெறும் நல்ல பிதாவே. ஆமென். பிரேலட்மா. பேசலாடுமா? நான் கிளம்பிட்டோமா? சாப்பிட்டு போயிருங்கம்மா. இல்லம்மா, இன்னைக்கு ஃபாஸ்டிங்கு. சரிம்மா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்டா ராஜ் டல்லாக்குற? உனக்கு தெரியாதாடா? உனக்கு வேலையா இல்லடா? ஏடா வெயிட் பண்ற நல்ல வேலை கிடைக்கும். எத்தனை நாள் வெயிட் பண்றது? 2 வருஷமா வெயிட் பண்ணுறடா. என் ஜூனியருக்கெல்லாம் வேலை கிடைச்சிச்சு, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. இல்லடா நல்ல வேலை கிடைக்கணும்னா வெயிட் பண்ணடா. வெயிட் பண்ணு, பரவாயில்ல. நானும் வெயிட் பண்ணி தானே இருக்கிறேன். சரி டென்ஷன் எடுக்காது, ப்ரே பண்ணலாம். நானும் ப்ரேயர் பண்ணிட்டு தானே இருக்கிறேன், இன்னும் வேலை கிடைக்கல. இல்ல ராஜ், வெயிட் பண்ணு. கடவுள் கண்டிப்பா உன்னை ஆசீர்வதித்து நல்ல வேலை தருவாரு. சரிடா. ஆமா, உன் மணி தெரியுமா? எந்த மணி? டேய், நம்ம கூட ஸ்கூல்ல பச்சானே. தாராகுவானு. அவன் தான். அவனும் ஒரு வேலை சொல்லியிருந்தான்டா, பார்சல் டெலிவரி பண்ற வேலையாமா. டெலிவரியா? ஏன்டா இவ்வளவு பச்சை நேரத்துல டெலிவரி வேலைக்கு போற? சொன்னேன்டா, 2 வருஷமா வேலை கிடைக்கல. டெம்பரவரியா அது ட்ரை பண்ணலான்னுக்கிறேன். ஊருக்கு வேற இன்னும் காசு அனுப்பவே இல்லை. அம்மா அப்பா வேற எதுவுமே அனுப்பல இன்னும். பரவாயில்லடா, அதுக்கு டெலிவரி வேலை பண்ணுவியா நீ? டெம்பரவரியா பண்றேன்டா, வேற என்ன பண்றது? டேய், அவனை பத்தி கேள்விப்பட்டுக்கிறேன்டா. அவனால சரியில்லைன்னு சொல்றாங்க. டேய், அவன் எப்படி இருந்தா எனக்கு என்னடா? என்கிட்ட நல்லா இருக்கிறா, அது போதும்டா எனக்கு. இல்லடா, நீ ஒரு வாட்டி யோசிச்சுக்கோ. இன்னும் வேலை கன்ஃபார்மா சொல்லடா. அவன் ஃபோன் பண்றான். அப்படி ஃபோன் பண்ணா டெம்பரரியா நான் போறேன். ஏதோ பண்ணு. ஆமா, இன்னைக்கு நியூ இயர் சர்வீஸ் எத்தனை மணிக்கு உங்க சர்ச்ல? எங்க சர்ச்ல 10 to 2 நினைக்கிறேன்டா. ஓ, எங்க சர்ச்ல சேம்டா. ஆமா. சரி ராஜ், சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன். உனக்கு எவ்வளவு மணிக்கு சர்ச்சு? எனக்கு 10 மணிக்கு தான்டா சர்ச்சு. சரி நான் கிளம்பிட்டா? சரி, பத்திரமா போயிட்டா. ஓகேடா. சரி ராஜ், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்டா. தேங்க்ஸ்டா. நியூ இயருக்கு இன்னும் டைம் இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் நான் தாண்டா உனக்கு விஷ் பண்ணணும். தேங்க்ஸ்டா. சேம் டு யூடா. ஓகேடா, வரேன். சரிடா. நியூ இயர் அதுமா இப்படி தூங்கிக்கிறாங்க. ஹலோ, ஹாப்பி நியூ இயர்மா. அப்பா இருக்கிறாராமா? அப்பாட்ட விடுங்க. ஹாப்பி நியூ இயர்ப்பா. நல்லா இருக்கிறீங்களா? சரிப்பா, ஓகேப்பா, நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகேப்பா, பைப்பா. டேய் சேகர், டேய்
மார்னிங்டா ராஜ். மார்னிங்டா. என்னடா 2 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு வந்திருக்கிற? சர்ச்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சுடா, முடிச்சுட்டு வரது லேட் ஆயிடுச்சு. சரிடா, இந்த வருஷத்தோட வாக்கு தத்துவம் என்ன உங்க சர்ச்ல? ஆகாய 2:19. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. நான் வரும்போது கூட பாஸ்டர் கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் ஆகுது. ஆமா, உங்க சர்ச்ல என்ன வாக்கு தத்துவம்? எங்க சர்ச்லயா ராஜ்? கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், நம்ம காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான்டா. இந்த வருஷம் வாழ்க்கை ரொம்ப வெளிச்சமா இருக்கும்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா கர்த்தர் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு வசனம் வந்துச்சு. அதனால என்னுடைய வாழ்க்கை ரொம்ப பிரைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன்னா. நான் பிரைட்டா இருக்கும்ன்றேன், அப்புறம் பார்த்தா லைட் ஆஃப் ஆகுது. ராஜ், ரொம்ப நாளாவே அந்த பல்ப் அப்படிதான் வச்சுக்குது. அது உனக்கே தெரியும். வாக்குத்தத்தெல்லாம் கேட்டு வந்துக்கிற நீ ராஜ் இப்படி பேசுற? ஒருவேளை இது சாத்தானோட சதியா? என்ன ராஜ், நீ ராஜுமோ பிசாஸ் அது இதுன்ற? ஏய் சுமாரா, பிசாசு பத்திலாம் உனக்கு எதுவும் தெரியாது. ராஜ், பிசாஸ் பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, கடவுள் பை தான் தெரியும். கான்பிடென்டா இரு, இந்த நியூ இயர்ல உனக்கு வேலை கிடைக்கும். காத்து இருந்து பெற்றுக்கொள்ளு. வாக்கு தத்துவம் இப்பதானே கேட்டு வந்த. ஆமா சேகர், பாரு நான் என்ன நல்லா திங்க் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் சேகர். ஹலோ, ஹாப்பி நியூ இயர். நீ சொல்றா? சரி, வீட்டுல தானே. சரி, ஓகே. என்ன வேலை? ஓகே சேகர், பாத்தியா மணி கால் பண்ணிக்கலாம். வேலை இருக்குதா எனக்கு? 100% கேரண்டி ஆமாடா. சரி ராஜ், எல்லாம் நல்லது நடக்கும். நான் சேகர் மணி வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வரல. வரேன்னு சொன்னால, வருவா, வெயிட் பண்ணு. மணி தான் வந்துடுறான்னு நினைக்கிறேன்டா. யாரையும் உள்ளவங்க? ராஜ். ஹாய் மணி. ஹாய் ராஜ். ஹாய் ஜெகதீஷ். காருங்க. சேகர், இவன் தான் மணி, அவன் தான் ஜெகதீஷ். தெரியும், ஸ்கூல்ல பாத்துக்கிறேன். ஐப்ரோ. அப்புறம் மணி, வேலை பத்தி நான் பேசணும்னு சொன்னேன். ஆமா, நீ கேட்டு ரொம்ப நாளா ஒரு வேலை இருக்குது. ஆனா நீ பச்சை படிப்புக்கு அது செட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா டெலிவரி பண்ணணும், அது ஆனா முடிய முடியாது. சரிடா, பண்ற. அது எதுவும் இல்ல, ஒரு ஐட்டம் கொடுப்பாங்க, அது எத்தனை போயிட்டு கரெக்டான இடத்துல டெலிவரி பண்ணணும் நீ. அவ்வளவுதான். அது காஸ்ட்லி பொருள், அதை உஷாரா பண்ணணும் நீ. ஓகேவா? சரிடா, நான் பண்றேன்டா. அப்புறம் நீ நாளைக்கே ஜாயின் பண்ணி விடுதா இருக்கும். உனக்கு பரவாயில்லையாடா? ரொம்ப சந்தோஷம்டா, நாளைல இருந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்புறம் நாளைக்கு காலைல ஆபீஸ்க்கு வந்துரு. இருக்கிற ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு மெயினா நீ வேலை ஜாயின் பண்ணிடுறா. சரிடா, நான் பண்ணிடுறேன். இந்த வருஷம் வாக்குதான் கூட கரெக்டா இன்று முதல் ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கு பார்த்தா இமீடியட்டா எனக்கு வேலை கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அப்புறம் நாளைக்கு மிஸ் பண்ணிடாதா. சாட்டர்டே கவலைப்படாது, அதெல்லாம் நான் பாஸ் கிட்ட பேசிக்கிறேன். நாளைக்கு வந்து என்ன இருக்குதோ ப்ரொசீஜர் முடிச்சுட்டு நீ வேலை ஜாயின் பண்ணிடு. சரி மணி, ரொம்ப சந்தோஷமா. சரி ராஜ், நான் கிளம்புறேன். நாளைக்கு மறக்காம ஆபீஸ் வந்து. ஓகேவா? சரிடா மணி, பத்திரமா போயிட்டா. அப்புறம் சொல்ல மாதிரி உனக்கு ஆபீஸ் தெரியாதுல்ல, நான் லொகேஷன் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். ஓகேவா? ஓகேடா. அப்புறம் சரி கிளம்பலாமா? இல்ல மணி, நீ போயிட்டு வா, நான் ஒரு நாள் பேசிட்டு வரேன். சரி, ஓகே, பாய்டா. பாய் சேகர். சரி ஜெகதீஷ், லைஃப்ல எப்படி போயிருக்குது? நல்லா போயிருக்குது ராஜ். அப்புறம் நாளைக்கு வேலைக்கு போறியா? என்ன ஜெகதீஷ் இப்படி கேட்ட? எத்தனை வருஷமா வேலைக்கு வெயிட் பண்ணுகிற? வேலை கிடைச்சிட்டு விடுவனா? இல்ல ராஜ், நீ கோவம் இருக்குது நல்லது. என்ன ஜெகதீஷ் இப்படி சொல்லிட்ட? எத்தனை வருஷமா வேலைக்கு வெயிட் பண்ணுகிற தெரியுமா? இப்ப வேலை கிடைச்சிக்குது, இப்ப போவானான்ற? உனக்கு நல்லதா சொல்ற ராஜ், போவாது. என்னத்துக்கு போக கூடாது? நீ நல்லதா சொல்ற, போவாது. சுமார் ஜெகதீஷ், நீ வரதுமா மைண்ட் அப்செட் பண்ணி நிக்கிற. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது ராஜ்? அந்த வேலையில கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அதைத்தானே கேட்டுக்கிறேன், என்ன ப்ராப்ளம்? அதான் சொல்ல முடியாது ராஜ், நான் சொல்றது நல்லதுதான், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அவ இருக்கும்போதே சொல்ல வேண்டியதானே, இப்ப யாரும் சொல்லி நிக்கிற? அவன் இருக்கும்போது சொல்ல முடியாது, ஆனா அந்த வேலையில கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் ஜெகதீஷ், நீ வர சும்மா. அதான் நீ தெரியல ஜெகதீஷ், நான் போறேன். அது என்ன இருந்தாலும் பாத்துக்கிறேன். நான் சொல்றது சொல்லிட்டேன், நீ இஷ்டப்பா. சரி ராஜ், கொஞ்சம் பார்த்துக்கோ, கொஞ்சம் உஷார். சரி ப்ரோ. பாராசகர் என்ன சொல்றான்? ரொம்ப நாள் கழிச்சு வேலை வச்சுக்கிட்டு அதை போய் வாங்கன்னு சொல்லலாம். அடி அவ்வளவு சொல்றான் உன் ஃப்ரெண்டு, கொஞ்சம் யோசி ராஜ். என்னடா நீ எப்படி பேசுறீங்க? ஃப்ரெண்டு தான் அவ்வளவு சொல்றாருடா, கொஞ்சம் யோசிடா. உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவன் கேரக்டர் சரியில்லை. அவன் கேரக்டர் என்னைக்குனா இருக்கா? எனக்கு வேலை வச்சுக்கிட்டு நான் போறேன். ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறாரு? நான் இன்று முதல் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் போறேன்டா. எனக்கு வாக்கு தத்துவம் வந்துக்குதுடா, காத்து இருந்து பெற்றுக்கொள்ளு. கொஞ்சம் காத்து இரு. டேய், எனக்கு வந்து நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் நாளைக்கு போறேன்னா போறேன், அவ்வளவுதான். சரி விடு, நாளைக்கு டெலிவரி வேலை தானே, நான் கூட வரேன் நாளைக்கு. நீ எதுக்கு அங்க?
அதுக்கு ஃபர்ஸ்ட் எத்தனாடா நான் உன் கூட வரேன், ஓகேயா? சரி வா. சேகர், ஹாய் சாம், எப்படி இருக்கீங்க சாம்? உட்காரு. ஏன் லேட் ஆயிடுச்சு? இல்லை சாம், வர வழியில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமாவா? இப்போ ராஜ் எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கிறான். அவனுக்கு ஒரு வேலை கெஸ்ட் இருக்குது. வேலை கிடைச்சிச்சா? நான் ரொம்ப நாளாக ப்ரேயர் பண்ணியிருந்தேன்ல. அது ஒரு டெலிவரி வேலை வந்து. ஏன்னா அவன் தான் நல்லா பச்சிக்கிறான், ஏன் டெலிவரி? சொன்னேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். கடவுள் சொல்லிக்கிறாரா ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு. அதனால இந்த வேலை கெசிச்சு அவன் போயின்னுக்கிறான். ஓ, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இல்லை? இவ்வளோ நாள் வெயிட் பண்ணா. நானும் அத்தான் சொன்னேன், காத்து இருந்து பெற்றுக்கொள்டான்னு. அவன் கேட்க மாட்டேங்கிறான். கடவுள் ஆசீர்வதிப்பாடுறா, எனக்கு வாக்கு தத்துவம் கொடுத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு போயின்னுக்கிறான். சரி சரி பண்ணிட்டோம், பட் வேலை ஓகே இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை. அவன் போற இடத்துக்கு மணின்னு ஒருத்தக்கிறான், அவன் சரியில்லை. நான் சொன்னேன் இருடான்னு சொல்லிட்டு, அவன் கேட்க மாட்டேங்கிறான், போறான். அந்த மணி யார்? அந்த டாலாகிறான் அவன் தானே? அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான். நான் பிஃபோரே என்கிட்ட ராஜ் பேசியிருக்கான், சொல்லிக்கிறேன் வேண்டாம் அவங்ககிட்ட ஏன் போறேன்னு. அவன் வேற சரியில்லை. அவன் ஏகப்பட்ட டீலிங்ஸ் எல்லாம் வேற பண்றான். நான் கரெக்டு தான். சரி இப்போ நான் தான் சொல்றான், அவன் நீ சொல்லுங்க. நான் சொல்லி பார்த்தேன், கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அதான் அவன் போறேன்னு சொல்லிட்டான். அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்? உண்டே போறானா? இல்லை, இன்னைக்கு நான் கூட போறேன், ஃபர்ஸ்ட் டேல. ஓ, கூட போறியா? சரி, நல்ல வேலை பண்ண. நீ கூட போ, இன்னைக்கு போய் பாரு. ஏன்னா அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கு தான் நானும் போறேன் சார். ஆமாவா? சரி, நானும் நீ வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, நீ வர மாட்டேன்னு நினச்சி ப்ரேயர் பண்ணிட்டேன் நான். ஆமாவா? சரிவா, பண்ணிடலாம் ப்ரேயர் ஒரு வாட்டி. பண்ணிடலாமா? சரி, என்னக்கா இன்னைக்கு ராஜ் வேற போறான். ஏன்னா அவன் சரியில்லை தான் அந்த மணி. ராஜுக்கு நம்ம இப்போ சொன்னா என்ன தெரியுமா ஆயிடும்? அவனுக்கே வேலை கிடைக்கல ரொம்ப நாளா. இப்போ சொன்னா அவனை டிஸ்கரேஜ் பண்றோன்னு நினச்சிக்குவான். அதனால ஏதோ சொல்லாத விடு, நீ ஏதோ கூட போ, நம்ம ப்ரேயர் பண்ணலாம். சரி வா, அங்கே போய் பண்ணலாம். வா சேகர், ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணலாம் சார். நீ பண்றியா அப்படி? இல்லை, நீயே பண்ண சார். சரி சேகர். ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் தகப்பனே, பரலோகத்தில் இருக்கும் பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் தந்ததுக்காக நன்றி ராஜா. அப்பா, இந்த தினத்தில் ஆண்டவரே, நானும் ஆண்டவரே சேகரும் சேர்ந்து தகப்பனே ராஜுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ராஜோடு இரும் ஆண்டவரே. ராஜு இன்னைக்கு ஆண்டவரே வேலைக்கு ஜாயின் ஆகும்போது ராஜா உங்களுடைய கரம் இருப்பதாக தகப்பனே. அப்பா, அந்த வேலையில் ஆண்டவரே எப்பேற்பட்ட தீங்கான காரியங்கள் இருந்தாலும் தகப்பனே எல்லாத்தையும் ஆண்டவரை எடுத்து போட்டு தகப்பனே மகனோடு இருந்து ராஜா நீர் வழி நடத்துவீராக ராஜா. அதே போல ராஜா சேகரும் ஆண்டவரை கூட போகும்போது ராஜா அவங்க 2 பேரையும் ஆண்டவரை, ராஜியும் சேகரும் ஆண்டவரை நீர் ஆண்டவரை பாதுகாத்து கொண்டு வழி நடத்துவீராக ராஜா. எல்லா தீங்குக்கும் ஆண்டவரை பாதுகாத்து கொண்டு வழி நடத்துவோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். உஷாரா இருக்க சொல்லு, ப்ரேயர் பண்ணிக்கலாம். அவரோட சித்தம் எதுக்குதோ அதுதான் நடக்கும். நீ போ, உஷார். சரி, கிளம்பலாமா? போ. ஓகே, கிளம்பலாம் சார். ரெடி ஆயிட்டியா? கிளம்பலாவா? கிளம்பலாம். சரி வா, ப்ரே பண்ணிட்டு போயிடலாம். டேய், டைம் ஆயிடுச்சுடா, சீக்கிரமா போனவா? இல்ல ராஜ், டைம்க்கு இது ராஜ், ஒரு சின்னதா ப்ரே பண்ணிட்டு போயிடலாம். டேய், ப்ரேயர் பண்ணா என்ன கடவுள் பாத்துக்க மாட்டாரா? எல்லாரும் பாத்துக்காரு, சீக்கிரம் வா, ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ. சரி, உன் பைபிள் எங்க? பைபிள் வந்து எடுத்துக்க கூட. பைபிள் வண்டியில இருக்குடா, சீக்கிரம் வா போலாம். பைபிள் நான் ராஜ் வண்டியில எல்லாம் வச்சுருக்கிறேன். டேய், நீ சர்வீஸ் முடிச்சுட்டு அப்படியே விட்டானா? சரி, பரவாயில்ல வா. எங்கடா பண்ணிருக்க? வந்துட்டேன் நான், நீ சொன்னிட்டு தாக்குற. எங்கடா? இங்க எல்லாமே வீடு மாதிரி தான் இருக்கு. எந்த பில்டிங்? ஓகே ஓகே, சரிடா. இவன் எங்க போயிட்டான்? ஹலோ, எங்கடா இருக்கிற? பைபிள் வர டிக்கில வச்சுக்கிறேனே. ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போற, பைபிள் எத்தி இதில் வச்சுட்டா நல்லது. வாடா சேகர், சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். ராஜ், மணி கால் பண்ணு. ஒரு நிமிஷம். ஹலோ மணி. ஓகேடா, ஓகே. என்னடா சொன்னா? வெயிட் பண்ண சொன்னான்டா, வரானா? என்னது அந்த இடமா? எனக்கு எதுவும் சரி பண்ணல ராஜ். டேய், வெயிலா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க நிக்க சொல்லிருப்பானா? இதெல்லாம் ஒரு மேட்டரா?
பாப்பாலாம் சொன்னா கேட்க மாட்டேன். போலாம். ஃபர்ஸ்ட் போய் ஐட்டம் எடுத்துன்னு வாடா. ஆமா இதுல என்ன இருக்கு ராஜ்? எனக்கு என்னடா தெரியும், அவன் டெலிவரி பண்ண சொன்னா எடுத்துன்னு வந்துக்கிறோம், அவ்வளோதான். எனக்கு ஏதோ சரி பண்ணல ராஜ். டெலிவரி பண்ணியிருந்தா நம்ம டைரக்டா போய் பண்ணிக்கலாம். என்ன இங்க வந்து இன்னொருத்த இங்க வரணுமா? அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்குடா, காசு வருது இல்லை, நம்மளுக்கு செலவுக்கு யூஸ் ஆகும், அவ்வளோதான். எனக்கு ஏதோ சரி பண்ணல ராஜ். என்ன ராஜ் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரல? வருவான்டா, வரேன்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். இன்னும் இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ண வந்துடுவேன். சொல்லுங்க. யார் நீங்க? எதுக்கு தரணும்? நான் வேலைக்கு நான் டெலிவரி பண்ணேன். ப்ளீஸ் நான் வேலைக்கு டெலிவரி शेखर शेखर जय शेखर जय पात्रा ராஜ் பேக் எங்கடா? எடுத்துன்னு போயிட்டான்டா. மாடுமே அடிக்கிறான்டா. டே சரி விடு, மணிக்கு கால் பண்றா, சீக்கிரம் வருவா அவன். ஹலோ டே சீக்கிரம் வாடா, யாரோ ஒருத்தன் எங்களை அடிச்சு போட்டு பேக் எடுத்துன்னு போயிட்டான்டா. ஏய் பேக் எங்களை எங்கடா ஆச்சு விழுவா? நீ சொன்ன மாதிரி இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாடா. யாரோ ஒருத்தன் வந்து எங்களை அடிச்சு போட்டு பேக் எடுத்துன்னு போயிட்டான்டா. ஏய் அதோட மதிப்பு 20 லட்சம்டா. நான் பாஸுக்கு என்னடா பதில் சொல்லுவேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க பாஸ் கிட்ட வந்து பேசிக்கீங்க, வாங்க போலாமா? டேய் நாங்க எப்படிடா பாஸ் கிட்ட, நீ எப்படின்னா புரியவேடா? ஏய் நான் என்ன பேசுறது? 20 லட்சம் நான் சும்மாவா? வாங்க போலாமா? பாஸ் கிட்ட பேசிக்கலாமா? என்னடா டேய், ஒரு ஐட்டம் கொடுத்தா ஒழுங்கா எடுத்து போய் கொடுக்க தெரியாதா? நீயே பார்த்துதானடா மணி, யாருனே தெரியல, வந்து அடிச்சு ஐட்டம் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டான். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ பாஸ்கெட் வந்து பதில் சொல்லிக்கோ. டேய் மணி, நீ தானே என்ன வேலையில சேர்த்த, எனக்கு எதுவுமே புரியலடா. எனக்கு நீ தானே ஹெல்ப் பண்ணும்.
என்னடா ஹெல்ப் பண்றது? ₹1 ₹2 20 லட்சம்டா. நான் என்னடா பண்ண முடியும்? இப்போ என்னடா பண்ண சொல்ற? என்னடா இவ்வளவு அசால்ட்டா சொல்லுகிறேன்? எனக்கு எதுவும் தெரியாது. பாஸ் சொல்லிக்குமா நீ? மணி என்னடா இப்படி பண்ற? உனக்கு அவன் யாருன்னே தெரியலடா. இப்படி ஆயிடுச்சுனா என்னடா பண்றது? நீ தானே ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் டாடி. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பாஸ் இங்க தான் இருக்குது. வா வீட போய் பேசலாம். வா டேய். ஏய் ரவணி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? அப்பத்துல நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? ஏய் நீ யாருன்னு இருந்து பண்ண தெரியும். 20 லட்சம் நான் சும்மா உனக்கு. ஏய் ராஜ், போலாம் வாடா, பாத்துக்கலாம். இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. நான் அப்பயே சொன்னேன் இவனெல்லாம் நம்பாதடான்னு. வா பாத்துக்கலாம். காசை தொலைச்சுட்டு இவ்வளவு தௌலத்தா பேசுறியா? நீ வா பாஸ் கிட்ட பேசிக்க வா. டேய் பாத்துக்கலாம் வாடா, இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. வா போலாம். அப்படியா சார்? வாங்க பாஸ் இருக்குதான் போலாம் வாங்க. என்னடா பாஸோட ஆபீஸ் சொன்னா ஆபீஸ் மாதிரி எப்படியாடா இருக்கு? டேய் உங்களுக்கு தொலைச்சுட்டு ஆபீஸ்ல கேக்குறீங்க. ஆபீஸ் நவீன மேல பாஸ். டேய் பயமா இருக்குடா. பயப்படாதடா, நான் இருக்கிறேன். ஓ அப்படியா? இரு பாக்கலாம். இரு என்ன ஆக போகுதுன்னு. இவெல்லாம் ஃப்ரெண்டாடா, அப்பயே நான் சொன்னேன் உனக்கு. பாஸ் அந்த ஐட்டம் பத்தி சொன்னீங்களே. ஆமாண்ணே, ஐட்டம் வந்துருச்சா? அது வந்து பாஸ் மணி, ஐட்டம் எங்க? பாஸ் என்னையே அடிக்கிறீங்க? இப்பதான் ஐட்டம் தொலைச்சது. யாருக்குடா வித்தீங்க? சார் உண்மையாக எங்களுக்கு தெரியாது சார். தெரியாதுன்னா சார் மணி சொன்ன இடத்துல தான் வெயிட் பண்ணியிருந்தோம் சார். யாரோ ஒருத்தர் வந்து அடிச்சு எடுத்துன்னு போயிட்டான் சார். எனக்கு என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்க தெரியாது. அதோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 20 lakhs. மணி, போலீஸ் கால் பண்ணு. இவங்களுக்கு எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டானுங்க. போலீஸ் கால் பண்ணு. சார் சார் ப்ளீஸ் லைஃப் சார் ப்ளீஸ் என்ன சாருங்க வேல்யூ தெரியுமா? அது சார் அதுவே 20 lakhs சார் எவ்வளோ வந்து எடுத்துன்னு போயிடா சார். அது தெரியாது சார் ப்ளீஸ் சார். சார் வேணான்னு சொல்லுங்க சார். இல்ல இல்ல மணி, போன் போட மணி. சார் லைஃப் சார் ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார். மணி போனை போட்டு போலீஸ் வருவோம். இவங்களை எப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டானுங்க. யாருக்கு வைத்தீங்க? சார் உண்மையாக எங்களுக்கு தெரியாது. எவ்வளவு டீல் பண்ணீங்க? சார் சார் எங்க அப்பா அம்மா ஊர்ல இருக்காங்க சார். அதான் சம்பாதிச்சு கொடுங்க சார் ப்ளீஸ். அன்னைக்கு நான் சொல்ல கேட்குற போலீஸ் போவாதீங்க சார். இன்னும் உண்மை சொல்ற என்ன சொல்ற இப்போ? சார் உண்மையா சார் மணி சொன்ன இடத்துக்கு தான் வந்தோம் சார். அவன் காசு எவனோ வந்து எடுத்துன்னு போயிட்டான் சார். எங்களுக்கு தெரியாது சார் அது என்னாச்சு. மணி, எனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் நீட்டா பொறுப்பு. இவங்க ஹேண்ட் ஓவர்ல பண்ணி என்ன சொல்லணும். சார் சார் நீங்க என்ன சொன்னாலும் பண்றேன் சார் ப்ளீஸ் சார். சார் போலீஸ்லாம் வரல சார். சார் ப்ளீஸ் சார் போலீஸ் எல்லாம் போவாதீங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் சார். அப்போ என்ன சொன்னாலும் செய்வியா? செய்யறேன் சார். மணி, நான் பாஸ் கிட்ட பேசிட்டேன். அவர் ஒன்று சொல்றாரு. என்னன்னா 5 வருஷம் கான்ட்ராக்டர்ல வேலை இங்கே வேலை செய்ய சொல்றாரு. அதெல்லாம் வேணா ராஜ், நீ கையெடுத்து போடாத. ஓ இவ்வளவு ஆளுக்கு போய் இவ்வளவு பேசுறியா நீ? சரி ஆச்சு, நான் போலீஸ்க்கு போன் பண்றேன். மணியா செய்யறேன்டா. போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாதடா. வேலை செய்யறேன்டா. சரி இரு, நான் போய் ஃபார்ம் எடுத்துட்டு வரேன். ஏய் ராஜ் வானாடா, சொல்லுவது கேளு. டேய் இவ்வளவு நடந்து நீ இவ்வளவு பேசிருக்கிற நீ? டேய் டேய் நான் சைன் பண்றேன் போடா. டேய் சும்மாடா. ஏன்டா நீ எதுக்கு நான் சைன் போடுற? அவன் எதுக்கு சைன் வாங்குறானே தெரியலையாடா? என்னடா பண்ண சொல்றேன்னு? 20 லட்சம்டா, சும்மா இல்ல. யார் கொடுப்பான் எனக்கு? அம்மா அப்பாலாம் ஊர்ல இருக்கிறாங்களா? டெய்லி நான் தான் சம்பாதிக்கணும். வேற யாரும் இல்ல வீட்டை பாத்துக்கிறதுக்கு. ஏசப்பா, எப்படியாவது இந்த சூழ்நிலையில இருந்து எங்களை காப்பாத்துங்க ஏசப்பா. மணி, பசங்க என்ன சொன்னாங்க? சைன் போறேன்ட்டாங்க. தம்பி கால் பண்ணின்னு இருக்கிறான். சொல்றா தம்பி. ஐயோ இவன் ஏன்டா இங்க வந்தான்? மணி, அவன் வந்துக்கிறானா பார். நான் சொன்ன பசங்க இருக்கிறாங்க பாரு. அச்சு போட்டு ஐட்டத்தை மட்டும் எடுத்துன்னு வந்துரு. அதெல்லாம் அம்மா பார்த்துக்கலாம். ஏன் சைன் போடுறது இல்லையாமா?
நான் எவ்வளவு சொல்லி பார்த்துருந்தா ஓடுற மாதிரி தெரியல. மற்ற பசங்க எப்படி பண்ணுவோம், அந்த வழியில தான் பண்ணணும். சைன் வாங்குறது வழியே இல்லை. நீ அடிச்சு ஐடி தான் மாதிரி எடுத்துன்னு வா, மற்றது நான் பார்த்துக்கிறேன். மணி நான் பார்த்துக்கிறேன். இதோ வந்துச்சுல போங்க. ஹலோ ஹலோ, டேய் சீக்கிரம் வாடா, யாரோ ஒருத்தப்ப எங்களை அடிச்சு போட்டு தாயத்துக்கு போயிட்டானா. என்ன சொல்றீங்க? ஐடியா தொலைச்சிருக்கீங்களா? சரி சரி வரையுது. டேய் வேகங்களா என்னடா ஆச்சு உங்களுக்கு? டேய் ராஜ், நான் அப்பயே சொன்னேன்ல இவங்க கூட எல்லாம் சேராதுன்னு. பாரு இவங்க எல்லாம் ஒரே கேங் தான். தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஏய் மணி தம்பி, இவங்க 2 பேரும் போய் அப்படியே முடிச்சிடுங்களா? இவங்களை விட்டா அப்படியே போலீஸ் அது இதுன்னு போவானுங்க. என்ன சொல்றது? சரிண்ணா முடிச்சிடறோம். ஏமாத்திட்டு முடிச்சிடுறீங்களா? சரி வா பார்க்கலாம். ஓவரா பேசிருக்க. டேய் மணி, டேய் மணி உரா, டேய் மணி நான் பசங்களை முடிச்சிடறோம். நான் விட்டுருங்களா? ஆண்டி ஆண்டி யாரும் கருள் தட்டுற மாதிரி இருக்குது. பாப்பா உள்ள சொல்லுப்பா, என் பையன் பத்தி என்ன தெரிஞ்சுச்சாப்பா? ஆமா ஆண்டி, அக்கா ஊர்ல இருந்து போன் பண்ணிருந்தாங்க. என்னப்பா சொன்னாங்க அக்கா? ஆண்டி உங்க பையனால ஊர்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னப்பா சொல்ற? அது வந்துட்டு ஆண்டி, உங்க 2 பசங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்த அக்கா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. நீ என்ன சொல்றது எனக்கு புரியலப்பா, புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுப்பா. எனக்கு எதுவும் தெரியாது ஆண்டி, அக்கா என்கிட்ட சொல்லுங்க தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க போன் பண்றேன்னு சொன்னாங்க. சரிப்பா, நம்ம அக்காக்கிட்டே பேசணும்ப்பா. சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். மசி வாங்கம்மா உட்காருங்க. நானே போன் பண்ணி கூப்பிடலாம்மா. ஆமா மசி, இப்ப போன தம்பி யாருமா? நம்ம 2 பேரும் ஊர்ல கிளம்புன்னு சொன்னோம் இல்லையாம்மா, அங்க நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அவங்க மூலியமா எங்க பையன் பத்தி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால தான் அவங்க சொந்தக்கார பையன் நமக்கு சொல்லி பண்ணாமா. ஆமா மசி. ஆமாம்மா, 2 பையன் ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் மசி, என்ன பண்ணாங்க உங்க மகனுங்க? அவங்க தப்பான வழியில போயிருக்காங்க, மத்தவங்களும் நாசப்பட்டிருக்கிறாங்கம்மா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பெரிய பையன் தான்மா. உன் பெரிய பையன் உன்னை விட்டுட்டு போனான், காரணம் என்னம்மா? சின்ன வயசு அவங்க இருக்கும்போதே எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருமா. அந்த சமயத்துல அவன் கையில் மட்டும் சொல்லி பேச்சு கேட்க மாட்டான். சரி எப்படியோ விட்டுட்டு நானும் ஏதோ ஒரு கட்டத்துல அவன் எவ்வளவு சொல்லி பண்ணி கேட்டா கூட அவன் கேட்க மாட்டான், சொல்லி பேச்ச கேட்க மாட்டான். ஒரு நாள் அவன் திரும்ப நானும் எவ்வளவு கூப்பிட்டு பாடுறது, அவன் தான் பாடக்காரன். இப்ப சின்ன பையனையும் அவங்க வழியில எடுத்துன்னு போயிடான். எல்லாரையும் சாகச்சுங்கிறான், அவன் நாசம் பண்ணிங்கிறான். கவலைப்படாத மசி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் ஜெபிக்கிறேன், எல்லாவற்றையும் மாற்றுவார். அவன் நம்ம காத்துக்காம கடவுள் விட்டு போயிட்டான். ஆனால் நான் அப்படி இல்லாமா, கடவுளை காத்திருந்து பெற்றுக்கொள்வாமா. சரி மசி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹாப்பி நியூ இயர் ஜகா. ஹாப்பி நியூ இயர் சாம். நல்லா இருக்கிறேன் ஜகா. நீ தான் பார்க்கவே வருது இல்ல. சரி அதான் நியூ இயர் ஏதோ பார்த்துட்டு போலாம். இல்ல சார், வேலை சார். அப்புறம் ராஜ் இன்னைக்கு வேலைக்கு ஜாயின் ஆகிட்டாரு. தெரியும். அப்புறம் நீ என்ன சேகர் கிட்ட சொல்லியிருந்தியாங்க, இந்த மாதிரி மணி அந்த பையன் சரி ஏன்னா? ஆமா, நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். மணி பாஸ் சரியில்லை. ஏன் அவன் வேலை செய்யறதுல அவங்க பாஸ் 2 பேர் சரியில்லை. ஆனா அவங்க மேல 2 கேஸ் அதிகமா கேஸ். ஆமாவா? ஏன்னா இவன் மணி வந்து ராஜு கிட்ட என்ன கேஸ் எல்லாம் சைன் பண்ண என்ன ப்ராப்ளம் மாட்டிட்டான். புரியல, என்ன சைன் பண்ண? எல்லாம் பெரிய பெரிய கம்பெனில லிங்க் வச்சுக்கிறான். ஓகே ஓகே. அது மாதிரி லிங்க்ல போய் இவங்க என்ன வேலை சேர்த்துக்கு என்ன ப்ராப்ளம் வச்சுன்னா. நீ சொல்றது வந்து அந்த அக்ரிமெண்ட் டைப்பா? ஆமா ஆமா, அக்ரிமெண்ட் வெளியேற முடியாது. ப்ராப்ளம் மாட்டிக்குவோம். சொல்லு, அவ்வளோ சொல்லி பார்த்து கேட்கலாங்க. அது இன்னைக்கு வர போயிட்டுறாங்க. ஃபோன் பண்ணி பாருங்க. தெரியல, பாவம். நேற்று காத்துல தான் நானும் இவனும் சேகர ப்ரேயர் பண்ணோம். சரி நாட்டு சொல்லுங்க கண்டிப்பா.
இது ராஜ் நம்பர் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஜீரோ சுவிட்ச் ஆஃப் வருது. அதெல்லாம் சொல்லி பார்த்து பாரு. அந்த நீ நேற்று சொல்லிருக்கலாம் இல்லையா அவங்ககிட்ட? எங்க அந்த டென்ஷன்ல நான் மணி வந்தான் அவன் கூட. மணி வந்தா சரி, அவனுக்கு கூப்பிட்டு செப்பரேட்டா கூட பேசுனேன். ஏன்னா சரியில்லை அவன் கூட போகாது. ராஜ் என்ன அவன் என்ன சொன்னா, கத்தரை ஆசீர்வதிப்பா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா கடவுள் ஆசீர்வாதா கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா, காத்திருந்தா பலன் கொஞ்சம் காத்திருக்க மாட்டான். அவன் பேச்சோ கேட்கறதுல ராஜ். சரி ஜெகா, ஒரு ப்ரேயர் பண்ணிடு. ஏன்னா அவங்க இப்ப எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்கன்னு தெரியல. ப்ரேயர் பண்ணலாம். மணி அண்ணா விட்டுருங்க, தெரியாம பண்ணிட்டேண்ணா. போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டேண்ணா. இவன் வைக்கிறானு இன்னொரு வாட்டி இவனை மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் சேராதீங்க. ஏன்னா அப்படி பாக்குறீங்களே, என்னடா காலையில இப்படி பேசிட்டு இப்ப இப்படி பேசுறான்னு பாக்குறீங்களா? என்ன நடந்துச்சு தெரியுமா? பேக்ல வேற என்ன இருக்கிற மாதிரி தெரியுது. பைபிள்ல யார் இந்த பேக்ல வச்சது? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இன்னைக்கு நம்ம எக்ஸாம்ல ஒரு மார்க் கம்மியா எடுத்துட்டா ஆண்டவர் எனக்கு மார்க் தரல, நான் ஜெபம் பண்ண முடியும். வெறும் மார்க்குக்காக தான் இயேசுவை பின்பற்றினியா? வெறும் மார்க்குக்காக தான் இயேசுவை நம்பி அவரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறாயா? எனக்கு ஒரு வேலை தரல, நான் ஜெபிக்க முடியாது. எனக்கு அது தரல, இது தரல, ஆண்டவர் அது செய்யல, அதனால நான் ஜெபிக்க முடியாது. அப்ப இந்த உலக காரியத்துக்கு தான் இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறியா? உனக்காக சிலுவையில் தன் உயிரையே கொடுத்தாரு, ரத்தத்தையே சிந்தினாரு, உனக்கு வர வேண்டிய அடிய தன் மேல ஏற்றுக்கொண்டாரு. அந்த அன்பு அவர் மேல உனக்கு இல்லையா? இயேசு மேல உனக்கு அன்பு இல்லையா? வெறும் பணத்துக்காகத்தான் இயேசுவை பின்பற்றுகிறாயா? வெறும் வேலைக்காகத்தான் இயேசுவை நம்பிக்கொண்டிருக்கிறாயா? வெறும் எக்ஸாம்ல மார்க் கொடுக்கிறதுக்கு தான் இயேசுவை தேடுகிறாயா? சோர்ந்து போனேன். எதற்காக இயேசுவை தேடுகிறாய்? அவர் எனக்காக உயிர் கொடுத்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என் மேல் அன்பு வச்சிருக்கிறார், என்னை நேசிக்கிறார், என்னை தூக்கி எடுத்தார், என்னை மன்னித்து என்னை பிள்ளையாக மாற்றினார். என் கூடவே இருப்பேன், வாக்கு கொடுத்து என் கூடவே இருக்கிறார். எனக்கு என்ன நடந்தாலும் நான் அவரை நம்புவேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். இவ்வளவு நாள் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், ஆனா இதுதான் கடைசி. உங்களோட நான் நிப்பாட்டிடுறேன். என்ன சொல்றது, இந்த மாதிரி ஃப்ரெண்டுங்க கூட எல்லாம் சேராதீங்க. ராஜ் சாரிடா, ரொம்ப நம்பினடா, பரவாயில்ல விட்றா.
சாரிடா, இதெல்லாம் என்னால தான் ஆச்சு. ராஜ், பரவாயில்ல. நான் உனக்கு முதலே சொன்னேன் கொஞ்சம் யோசிடான்னு. இல்லடா, எல்லாம் என்னால தான் நடந்துச்சு. இந்த வாக்குத்தத்தம் வந்துச்சு, அப்போ நான் நீ சொன்ன மாதிரி காத்திருந்து பெற்றுக்கொள்ளமா இருந்துச்சு. இன்னைக்கு காலையில கூட நம்ம போகும்போது கூட ஜபம் கூட பண்ணலடா. நானு அட்லீஸ்ட் ஜபத்துலயாவது எஸ் பாட்டு நான் கேட்டுருக்கணுமா இருந்துச்சு. அது கூட அவர்கிட்ட கேட்கல. என் இஷ்டத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டேன். என்னால தான் நான் உனக்கு அடிபட்டுச்சு. என்னை மன்னிச்சிடாடே. சாரிடா. அவரை முன்னே வச்சு எல்லா காரியமா பண்ணடா. சரிடா சேகர், இனிமேல் நான் எது பண்ணாலும் காத்து இருந்துதான் பண்ண போறேன்டா. இன்னொரு விஷயம்டா, இன்னைக்கு நீ ஜபம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் பண்றது வேணாடா, அப்படியே பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா அந்த பைபிள் வச்சிருந்தனால அந்த அண்ணா மூலியமா தேவன் நம்மளை காப்பாத்திருக்கிறாரா, இல்ல நம்ம உயிர் கூட போயிருக்கோம் இந்த நாள்ல. ஏசப்பா எனக்கு ஒரு மறு ஜென்மத்தை கொடுத்திருக்கிறாரா, அதுக்காக அவர் கொடான கொடி நன்றி சொல்லணும்டா. இனிமேல் நான் எது பண்ணாலும் காத்திருந்து தான் பண்ணுவேன்டா. எந்த வாக்குத்தத்தம் வந்தாலும் அந்த வாக்குத்தத்தை பிரேயர்ல வச்சு அப்புறமா ஏசப்பா என்ன சொல்றேன் அந்த மாதிரி பண்ணுவேன்டா. ராஜ், கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறார், ஆசீர்வதிப்பேன். ஆனா அவரோட வழியில நீ நடந்தா மட்டும்தான் உன்னை அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ராஜ், இவ்வளவு நாள் நீ காத்திருந்ததுக்கு கர்த்தர் உனக்கு நன்மை செய்தார்மா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீ ஜெபித்துக் கொள்மா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்ப்பா. சொல்லு சாம், நான் அஜெண்டா பேசுறேன். விஷயம் தெரியாதா? இந்த மாதிரி நேற்று ராஜசேகர போனாங்க வேலைக்கு. ஆமா, அங்க பெரிய பிரச்சனையா இருக்குது. சொல்லியா? அது ஒண்ணும் இல்ல, பாவம் அவனுக்கு தலையில ஸ்டிச்சஸ் போட்டுறாங்க சேகருக்கு. ராஜுக்கு அவங்க வாயெல்லாம் அடி. அதான் நீ சொன்னியா அந்த பாஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்க அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு என்ன போர்ஸ் பண்ணிக்கிறாங்க. போடுறதுலன்னு சொல்லவே என்னவோ அடிச்சுக்கிறாங்க. அச்சு பேக் எடுத்துன்னு போயிட்டு ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிட்டுக்கிறாங்க. அப்புறம் வந்து தச்சு வந்தது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றான் ராஜ். ராஜ் எல்லாம் போன் பண்ணி அப்படி அழுகுறான். நான் இவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், கடவுள் ஆசீர்வாதத்தை தந்தாரு, நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவசரப்பட்டேன், அவரோட நேரத்துக்கு நான் காத்து இருக்கல அப்படின்ட்டு அவனே இப்ப சொல்றான். இந்த மாதிரி நிறைய விஷயம் ஆயிடுது ராஜ். ஆனா அதுல ஒரு என்ன பெரிய விஷயம் என்ன தெரியுமா, ராஜ் என்ன பண்ணிக்கிறான், ஏதோ பார்சல் கொடுத்துக்கிறாங்க. அதுல இவன் போகும்போது நார்மலா சும்மா பைபிள் வச்சுக்கிறான், ஃபர்ஸ்ட் டைம் வேலை போறோமே அப்படின்ட்டு. அந்த பைபிள் வார்த்தை அந்த பாஸ் சொல்லி அந்த பாஸ்க்கு வந்து டச் ஆயிட்டு அவர் பண்ண தப்ப உணர்ந்து லாஸ்ட் சொல்லிட்டான் என்னான்ட்டு, இந்த மணி கூட எல்லாம் சேராது, இதுக்கு மேல இருக்கும், நானே இதுக்கு மேல திருப்தி வாழ போறேன் பாஸ். அப்ப நம்மளோட தேவன் எவ்வளவு பெரிய தேவனா இருக்காரு. நினைச்சதால மாதிரி கூஸ் பம்ப்ஸ் இருக்குல்ல. ராஜ் கூட இவ்வளவு நாள் நீ கூட நிறைய சொல்லியிருக்கல, அவன் கோவம் வரும். ஆனா இப்ப வந்து அவனும் உணர்றான். ரொம்ப சந்தோஷம். நம்ம அன்னைக்கு கூட நம்ம ப்ரேயர் பண்ண ஏதோ ஆகக்கூடாது, அதே மாதிரி ஜெபத்தை கேட்கறது. சரி, சின்னதா ப்ரேயர் பண்ணலாம். இவ்வளோ பெரிய காரியங்கள் நம்ம தேவன் செஞ்சிருக்காரு. நன்றி சொல்லலாம். ப்ரேயர் வச்சு ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் பெரிய தேவன், நம் ஜெபத்தை கேட்கின்ற தேவன். அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் நம் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆம், காத்திருப்பது நமக்கு அநேக நேரத்தில் கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தின் நேரத்திலும் நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால், அவருடைய வழியை விட்டு விலகாமல் இருந்தால் அவருடைய சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும். அதனால் அன்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சி அடைவார். ஆம், ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புதுபலன் அடைந்து கழுகு போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை. ஆமேன்.